ஒன்ஸ் அப்பான டைம் தமிழ் சினிமாவில் இவங்க 2 பேரோட பேர் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அவங்க தான் அந்த ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன். ஆரம்பிக்கலாங்களா? 2 பேருமே போட்டி இல்லாத நண்பர்கள். அவங்க ஸ்டைல், அவங்க ஆக்டிங், அவங்க கரிஸ்மான்னு ஒரு காலத்தையே கிரியேட் பண்ணாங்க. இப்போ 47 வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் 173 படத்தில் ஒரே ஃப்ரேமில் வரப்போகிறாங்க. அது ஒரு படம் இல்லை, அது தமிழ் சினிமாவோட ஒரு ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். 1970 தான் இவங்க பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. கே பாலச்சந்திரன் சாரோட கைடன்ஸில் அபூர்வ ராகங்கள், 16 வயதிலே 3 முடிச்சு எல்லாமே இவங்க ஷேர் பண்ண கிளாசிக் ஃப்ரேம்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி சார் மாஸ் பக்கம், கமல் சார் கிளாஸ் பக்கம் போயிட்டாங்க. ஆனாலும் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஒரே ஸ்க்ரீனில் 2 பேரும் லாஸ்ட்டை ஷேர் பண்ண மூவி நினைத்தாலே இனிக்கும். இது 1979 ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே ஒரே ஃப்ரேமில் அவங்கள பார்க்கவே முடியலை. நம்ம ஜென்ரேஷனில் இந்த டியோ ஒரு மித்து மாதிரி தான். ஆனால் இந்த மித்து இப்போ ரியாலிட்டியாக மாறப்போகுது. ரஜினி சாரோட 173வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக பல ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ரூமர் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்சன், சுந்தர்சி இவங்களோட பேரும் இதில் அடிபட்டது. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான டாக் போய்கிட்டு இருக்கு. கமல் சார் இந்த ப்ராஜெக்ட்ல இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்ல வரப்போறாரு, கேமியோவா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, 2 லெஜெண்ட் ஒரே ஸ்கிரீன்ல ஒரே பிஜிஎம், வேற வேற டைலாக் கிளாஸ் இருக்க போகுது. அப்போ தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நினைச்சாலே கூஸ்பம்ஸ் தான். இது வெறும் ஃபேன்ஸ் மூமெண்டா இருக்க போறது இல்ல, இது ஒரு தமிழ் சினிமாவோட ஹிஸ்டரியை ரீரைட் பண்ற மாதிரி இருக்க போகுது. இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரஜினி சார் மாஸ், கமல் சார் கிளாஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் அந்த ஸ்கிரீனே பேலன்ஸா இருக்கும். 2 பேருக்குமே 70 வயசு ஆச்சு. ஆனா சினிமா பசி இன்னுமே அடங்கல. இந்த ஜென்ரேஷன்ல யாராவது அப்படி ஃபயர் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். இந்த காம்பினேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மெசேஜ். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், பேஷன் இஸ் ஃபார் எவர். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. சுந்தர்சி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு. ஆர்கேஎஃப் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக எந்த ஒரு பெரிய வெற்றி படங்களும் வரல. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகும் இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கலாம். இந்த படத்தை பற்றி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமல் சார் வில்லன் ரோலில் வரப்போகிறாரு, ரஜினி சார் ஹீரோ ரோலில் பண்ண போகிறாரு. கமல் சார் கிளாஸாகவும் ரஜினி சார் மாஸாகவும் இந்த மூவியில் வரப்போகிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சாரும் கமல் சாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் 2 பேருமே பிரிகிறாங்க. ஃபைனலி 2 பேருக்கும் ஃபேஸ் ஆஃப் வரப்போகுது ஒரே ஃப்ரேமில். அப்போ தியேட்டர் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இது வெறும் ரீயூனியன் மட்டும் இருக்க போகிறதில்ல, இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மெசேஜ். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடக்குது, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இப்படி. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் பெரிய ஹீரோக்கள் சேர்ந்து நடிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ அது நடக்க போகுது. 2 பேரும் சேர்ந்து மாஸ் அண்ட் கிளாஸை ரீப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் சேரும் இந்த மூமெண்ட் தமிழ் சினிமாவோட ரீபூட்டாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். முடிச்சிடலாமா? சில காம்போஸ் டைமுக்கு வரும், சில காம்போ டைமை ஸ்டாப் பண்ணி வைக்கும். இதில் ரஜினி சார், கமல் சார் செகண்ட் டைம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் 173ல் 2 பேருக்கும் என்ன மாதிரி ஸ்டோரி செட் ஆகும்? மாஸ் விஸ் கிளாஸா இல்லை லெஜெண்ட் விஸ் லெஜெண்டா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீப்பாக சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் சினிமாவில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு மூவி ரீரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.